காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் எழில் காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி அடைந்ததெல்லாம் கோடி ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் கோடி பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றேன் தேவி பாசத்தினால் கூவி உன்னை பாடுகின்றேன் தேவி திரு காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி பழிப்பதுண்டோ அன்னை பலர் வெறுத்தார் என்னை என்று பழிப்பதுண்டோ அன்னை கலைமகளே தாயே மெய் கருணை கடல் நீயே கலைமகளே தாயே மெய் கருணை கடல் நீயே தெய்வ காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ எழுதிவிட்டார் யாரோ கண்ணில் இருப்பதெல்லாம் நீரோ அழுது விட்டேன் சும்மா நீ அன்பு செய்வாய் அம்மா அழுது விட்டேன் சும்மா நீ அன்பு செய்வாய் அம்மா அம்மா காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும் எழில் காஞ்சி காமாட்சி உன்னை காணும் திருக்காட்சி அம்மா 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 Hare
स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन
பந்துக்கள் பேசுறது தான் அதிகமாக கேட்கும். ஆனால் பந்துக்கள்லாம் கூட ரொம்ப பின்ட்ராப் சைலண்டாக இருங்க. அவளும் பரமஸ்ரத்த என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே இது இங்கே வைக்கணும் அப்படின்னா அது அங்கே தான் வச்சார். அப்படி ரொம்ப ஸ்ரத்தையாக அவள் பேரண்ட்ஸாக இருக்கிறது குழந்தையும் அதே மாதிரி பெற்ற ஸ்ரத்தையோட இன்னைக்கு உதகசாந்தி ஜபம் அப்படிங்கிறது பண்ண அபிஷேகம். இந்த உதகசாந்தி அப்படிங்கிறது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா பொதுவாக நம்மளுக்கு எல்லா தோஷங்களும் தோன்றக்கூடிய அளவுக்கு சக்தி எதுக்கு இருக்குன்னா கேவல வேதத்துக்கு மட்டும்தான் இருக்கு. வேதம் ஏதாவது நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா கல்யாணமோ உபநயனமோ இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய மெயினான விஷயம். அந்த மெயினான விஷயங்கள்லாம் ஒழுங்கானபடி நடக்கணும் அப்படின்னா வேதபாராயணம் அப்படிங்கிறது நடக்கணும். இந்த காலத்தில் முழுக்க வேதபாராயணம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 7 நாள் ஆகும். அந்த 2 நாளைக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னைக்கெல்லாம் உபநயனம் அப்படின்னா காத்தால இருந்துட்டு ஓகே சார். வரலாம்.
वरीष्टं वराहरूपम्